விளைவுகள் பேரழிவை ஏற்படுத்துவதாக இருக்கும். ஆனால் 2012 ஏற்பட போகும் சூரிய கதிர்வீச்சு தாக்குதல்கள் தொடர்ச்சியான அழிவுகளின் ஒரு ஆரம்பமாக இருந்தால் என்ன செய்வது? வாதத்துக்குரிய ஒரு புதிய கோட்பாட்டின்படி சூரியனிலிருந்து வரும் மின்காந்த கதிர்களின் அலைவீச்சுக்கள் மிகப்பெரிய நிலநடுக்கங்களை எழுப்பும் அளவிற்கு சக்தி வாய்ந்தவை. அது எப்படின்னா, இந்த மின்காந்தம் பூமியோட மேலோட்டுல இருக்கிற உலோகத்தால ஏற்படுது. அது சக்தியை உள்ளிழுத்துக்கிட்டு மேலோட்ட நிலை தவற செய்யுது. இது உண்மை என்றால் 2012 ஒரு சூரிய கதிர்வீச்சு தாக்குதல் காரணமாக உலக அளவில் எங்கெங்கு ஃபால்ட் லைன்களில் அதிக உலோகம் உள்ளதோ அங்கெல்லாம் நிலநடுக்கங்கள் ஏற்படும். காந்த ஒளி கதிர்களோட இந்த புதிய கற்றை மட்டுமே பூமியோட படலங்களை கட்டுக்குள்ள நிறுத்தி வைக்கிற சக்திகளை சமநிலை இழக்க செய்யுது. திடீர்னு ஒரு நாள் காந்த சக்தியால ஏற்படக்கூடிய நிலநடுக்கங்கள் கூட உண்டாகலாம். பேரழிவு உண்டாக்கும் நிலநடுக்கங்களை நாம் பலமுறை பார்த்திருக்கிறோம். எனவே பார்க்க விரும்பும் இடங்களை எல்லாம் இப்பொழுதே பார்த்து ரசித்து விடலாம். மிகப்பெரிய படலங்கள் இடம் மாறத் தொடங்கினால் நம்முடைய மிகப்பெரிய நகரங்கள் வெறும் குப்பை கூளங்களாக மாறிவிடும். அவற்றுக்கு அடியில் இருக்கிற நிலப்பகுதி திடீர்னு திரவ மாதிரி ஆயிடும். முழு கட்டிடங்கள் வீதி வழியே தடுமாறியபடியே போகும். அதுக்கப்புறம் நிலக்குலஞ்சி விழுந்துரும். அங்க வாழுற மக்கள் திடீர்னு அவங்களை சுத்தி வெறும் மண்ணும் கற்களும் விழுந்து கிடக்கிறதையும் கால்களுக்கு கீழே நிலம் இடைவிடாம அசைகிறதையும் கண்டு தகச்சிடுவாங்க. இது போன்ற நிலநடுக்கங்களில் இருந்து நாம் உயிர் தப்பினாலும் கூட பூமி வேறு பல விதங்களில் நம்மை அழிக்க முற்படும். பெரிய அளவிலான நிலநடுக்கங்கள் அடுத்த பேரழிவு சம்பவங்களுக்கு தூண்டுதல்களாக இருக்கலாம். நிலநடுக்கங்கள் நாம வாழற பகுதியில ஏற்பட்டாதான் நமக்கு ஆபத்துன்னு நினைக்காதீங்க. மிகவும் பயங்கரமான சில நிலநடுக்க அழிவுகள் கடலோட ஆழத்துல கடல்களோட அடிப்பகுதியில இருந்துதான் ஏற்படுது. 2004 வடக்கு சுமத்ரா தீவுகளில் உலகம் இதுவரை கண்டவற்றில் மிகவும் பெரியதான நிலநடுக்கம் கரைக்கரையில் தாக்கியது. சுமார் 2,27,000 பேர் உயிரை இழந்தனர். அதிக அளவில் உயிர்கள் பலியானதற்கு நிலநடுக்கம் மட்டுமே காரணம் அல்ல. நீருக்கடி நிலநடுக்கத்தால் தூண்டப்பட்ட மிகப்பெரிய சுனாமி தான் காரணம். சுனாமி தான் நாம அறிஞ்ச இயற்கை அழிவுகள்லயே ரொம்ப ரொம்ப கொடுமையானது. கடல் அடிப்பகுதியில ஏற்படுற திடீர் இடமாற்றத்தினால கடலோட அடிப்பகுதி மேல உயரலாம். அது சிறிதளவு, அதாவது ஒரு சில அங்குலங்களே உயரலாம். ஆனா அதோட விளைவா ஏராளமான அளவுல நீர் இடப்பெயர்ச்சி செய்யப்படுது. சற்று பொறுங்கள், உங்கள் கப்பல் பயணத்தை ரத்து செய்யாதீர்கள். சுனாமி தாக்கினால் நீங்கள் கடலில் இருப்பதுதான் பிழைப்பதற்கான வாய்ப்பு. மிகவும் அதிக அளவிலான நீர் ஆழம் குறைந்த பகுதியான கரைக்கு அருகில் வரும் பொழுதுதான் அலைகள் திடீரென்று உயரமாக எழும்புகின்றன. அதாவது அது நீரை கரை பகுதியிலிருந்து தள்ளி இழுக்குது. அதுக்கப்புறம் மிகப்பெரிய பயங்கரமான அலையா உருமாறுது. ஒரு நாள் நீங்க கடற்கரையில காத்து வாங்கிக்கிட்டு உட்கார்ந்துட்டு இருப்பீங்க. வானம் ரொம்ப தெளிவா இருக்கும். சுற்றுச்சூழல் ரொம்ப அழகா இருக்கும். கரையை பார்த்தா கடல் பின்னால போற மாதிரி திடீர்னு தெரியும். நீங்க ஓடுறதை விட வேகமா அது பின்னாலேயே போகும். அதுவும் பல மைல் கணக்குல அது பின்னாலேயே போகும். அப்படி நீங்க பாத்தீங்கன்னா ஒருவேளை அதான் நீங்க பாக்குற கடைசி காட்சியா இருக்கும். ஏன்னா அதான் சுனாமி நெருங்கி வரத்துக்கான அறிகுறி. 2012 நிலநடுக்கங்கள் பலமுறை ஏற்படும் என்றால் அவற்றால் சுனாமியும் பலமுறை உருவாகும். உதாரணமா பசிபிக்கோட மத்தியில பலவீனமா இருக்கிற ஒரு படலம் திடீர்னு இடம் பெயர்ந்தா ஒரே நொடியில பல நகரங்கள் நீர்க்கடியில மூழ்கிடலாம். நில அதிர்ச்சி திடீர்னு அட்லாண்டிக் மகா சமுத்திரத்துல உண்டானா யுனைடெட் ஸ்டேட்ஸோட கிழக்கு பகுதி மொத்தமும் சுனாமியால தாக்கப்படும். சுனாமி என்பது நிலநடுக்கங்களால் மட்டுமே உண்டாவதில்லை. கடலில் ஏற்படும் எரிமலை வெடிப்புகளும் அவைகளை உயரமாக எழும்ப வைக்கலாம். சில விஞ்ஞானிகளின் கருத்துப்படி அட்லாண்டிக் மகா சமுத்திரத்தில் ஆப்பிரிக்காவின் அருகில் இருக்கும் கேனரி தீவுகளில் ஒரு பயங்கரமான கொலைக்கருவி ஒளிந்திருக்கலாம். அது கும்ப்ரி வியேகா எனப்படும் கொதித்துக் கொண்டிருக்கும் எரிமலை. அது வெடித்தால் அழிவை ஏற்படுத்துவது அதன் எரிகுழம்பு மட்டுமல்ல என்று விஞ்ஞானிகள் நினைக்கிறார்கள். கும்ப்ரி வியேகா
திடீர்னு வெடிச்சா அந்த எரிமலை பாதிக்கு மேல கடல்ல சரிஞ்சு விழும்னு புவியியல் ஆய்வாளர்கள் பயப்படுறாங்க. அவ்வளவு பெரிய நிலச்சரிவின் காரணமாக கடல் நீர் பெரிய கூம்பு மாடம் போல சுமார் 914 மீட்டர் வரை உயரும். பின்னர் அது பல மைல்கள் வரை பறந்து உயரமாக சென்று பிறகு தாழும். அதன் விளைவாக மிகப்பெரிய சுனாமி உண்டாகும். இதுவரை பதிவானதை விட பெரிய அலை எழுச்சி ஏற்படும். அது மணிக்கு 805 கிலோமீட்டர் வேகத்தில் பாயலாம். அது மிகப்பெரிய வெள்ளமா உருவெடுக்கும். நூற்றுக்கணக்கான அடி அளவுக்கு உயரமா இருக்கும். அந்த மாதிரி ஒரு நிகழ்வு அட்லாண்டிக்ல இருந்து கிளம்பி யுனைடெட் ஸ்டேட்ஸோட கிழக்கு கரை பக்கமா வந்து ஐரோப்பாவை நோக்கி செல்லும். பல கிலோமீட்டர் அளவுல கரைப்பகுதிகள் முழுவதுமா கடல்ல மூழ்கிடும். உலகில் ஏற்படும் மொத்த அளவிலான அழிவு மிக அதிகமாக இருக்கும். உலக மக்கள் தொகையில் சுமார் 40% வரை கடற்கரை பகுதியின் அருகில் தான் வாழ்கிறார்கள். நம்முடைய மாநகரங்கள் கடற்கரையில செஞ்ச மணல் கோட்டைகளை மாதிரி ஆயிடும். அலைகள் திடீர்னு வந்து அவைகளை அடிச்சுக்கிட்டு போயிடும். அலைகள் கடலுக்கு திரும்பி போற வழியில எதிர்பட்டு எல்லாத்தையும் தள்ளிக்கிட்டு போயிடும். நகரங்கள்ல வெள்ளம் நிரம்பாது. அந்த நகரங்களே தரைமட்டம் ஆயிடும். கும்ப்ரி வியேகா எரிமலை வெடிப்பு மிகப்பெரிய அழிவு நிகழ்ச்சிதான். ஆனால் அது மட்டும்தான் அழிவு ஏற்படும் ஒரே இடம் என்று நினைத்து விடாதீர்கள். செயின்ட் ஹெலன்ஸ் மாதிரி சாதாரண எரிமலைகள் கூட திடீர்னு அழிவு ஏற்படுத்துற கருவிகள் ஆகலாம். ஆனா அவற்றை விட பயங்கரமான அழிவு ஆயுதங்கள் வேற இருக்கு. அவை சூப்பர் எரிமலைகள். இந்த அசுரத்தனமான எரிமலைகளில் ஒன்று வெடித்தால் கூட அதன் நெருப்பை அணைப்பதற்கு ஒரு மாபெரும் சுனாமி தான் வர வேண்டும். பயம் என்றால்